பெண் பிள்ளை பிறப்பின் தெய்வீக ரகசியம். ஏன் சிலருக்கு மட்டும் பெண் பிள்ளைகள் பிறக்குது? உங்க வீட்ல ஒவ்வொரு பிறப்பும் பெண் பிள்ளையா வந்திருக்கா? யாராவது சொல்லதுண்டா இந்த வீட்ல ஆண் பிள்ளைகள் பிறக்காது, பெண் பிள்ளைகள் தான் பிறக்கும்னு? அதனால நம்மள சில பேர் சந்தோஷப்படுவாங்க, சிலர் மனதுக்குள்ளேயே யோசிப்பாங்க, ஏன் நம்ம வீட்ல மட்டும் இப்படி? இது சாதாரணமா இல்ல இது தெய்வத்தின் ஒரு மறைமுக அறிகுறியான்னு? புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பெண் பிள்ளைகள் பிறப்பது ஒரு அரிய வரம்னு. அது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு பிரபஞ்சத்தின் சமநிலை செய்தி. ஒருவேளை உங்க குலத்தின் உங்க முன்னோர்களின் கர்மத்துல ஒரே ஒரு சிறிய புண்ணியம் இருந்திருக்கும். அந்த புண்ணியமே தெய்வமாகி பெண் வடிவில் பிறக்கலாம். நீங்க நினைக்கிறீங்களா அந்த குழந்தை சாதாரணம்னு? இல்ல, அவள் தெய்வம் அனுப்பிய ஒளி. வாங்க, இன்று நம்ம புராணங்கள் சொல்லும் ஒரு அற்புத ரகசியம் கேட்க போறோம். ஏன் சிலருக்கு மட்டும் பெண் பிள்ளைகள் பிறக்கின்றன? இது ஒரு கதை இல்லைங்க, இது ஒரு ஆன்மீக விளக்கம். இது வாய்ஸ் ஆஃப் வாணி பக்தி சேனல். ஆன்மீகம் மற்றும் ராசி பலன்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எங்களுக்கு மட்டும் ஏன் எல்லா குழந்தையும் பெண் குழந்தைகளாகவே பிறக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சிலர் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, சிலர் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான தெய்வீக ரகசியம் இருக்குங்க. புராணங்களும் வேதங்களும் சொல்லுது ஒரு குழந்தை பிறக்கிறது சாதாரணம் இல்லைன்னு. அது கர்மத்தின் குரல், அது தெய்வத்தின் திட்டம். அப்படியானா ஏன் சிலருக்கு மட்டும் பெண் பிள்ளைகள் பிறக்கின்றன? இது ஒரு வரமா? இல்ல, இது ஒரு அர்த்தமுள்ள புண்ணியத்தின் பிரதிபலிப்பா அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த கதையோட ஆன்மீக பயணத்துக்கு போகலாம். புராணங்கள் சொல்லும் ரகசியத்தை நீங்க இப்போ கேட்கலாம். புராணங்கள் படி ஒவ்வொரு பிறப்பிற்கும் காரணம் இருக்கு. நம்ம வாழ்க்கை, நம்ம முன்னோர்கள், நம்ம மனநிலை, இதெல்லாம் சேர்ந்து அடுத்த தலைமுறையை விதியை தீர்மானிக்குது. ஒருவரின் கடந்த ஜென்மத்தில் பெண்களுக்கு செய்த நன்மை, காட்டிய அன்பு, அவர்களுக்கு கொடுத்த மதிப்பு, அந்த புண்ணியம்தான் அவருக்கு பெண் பிள்ளை ஆசீர்வாதமாக வரும். மறுபக்கம் யாராவது பெண்களை காயப்படுத்தியிருப்பாங்க, அந்த கர்மம் அவருக்கு பாடமாக பெண் பிள்ளை வடிவில் வரும். அவர்களின் இதயத்தை மீண்டும் கருணையால் நிரப்ப. கர்மம் என்பது தண்டனை அல்லங்க, அது பாடம் கற்பிக்கும் வழி. ஒரு காலத்துல ஒரு சன்னியாசி இருந்தாரு. அவர் பெண்களை தாயாகவும் தேவியாகவும் தேவதைகளாகவும் பார்த்தாரு. அவரிடம் எல்லோரும் ஒரு வழிகாட்டல் கேட்பாங்க. பெண் ஆற்றல் தான் பிரபஞ்சத்தின் உயிர் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. பார்வதி தேவி அதை கேட்டாங்க. அவர் முன்னிலையில தோன்றினாங்க. பார்வதி தேவி சொன்னாங்க, மகனே, நீ பெண்மணியை மதித்து தெய்வமாக பார்த்தாயே, அதனால உன் வம்சத்தில் பிறக்கும் குழந்தைகள் என் வடிவமாகவே இருக்கும் அப்படின்னு பார்வதி தேவி அந்த சன்னியாசிக்கு வரம் கொடுத்தாங்க. உன் குலத்தில் பெண் பிள்ளைகள் பிறப்பது என் வரம் அப்படின்னு. அந்த நாள் முதல் அந்த குடும்பத்துல பெண் பிள்ளைகள் தான் பிறந்தாங்க. ஒவ்வொருவரும் அன்பும் கருணையும் ஞானமும் சக்தியுடன் பிறந்தார்கள். சில குடும்பங்கள்ல குலதெய்வம் அம்மன் வடிவில இருக்கும். காமாட்சி, காளி, மாரியம்மன், துர்கை அம்மன் அம்மன் வடிவில அவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் அந்த குடும்பத்தின் சக்தியா இருப்பாங்க. அவங்களின் ஆசீர்வாதம் தான் பெண் பிள்ளைகளாக வெளிப்படும். அந்த பெண் பிள்ளைகள் அந்த வீட்டுக்கு ஒளி தரும் விளக்குகள் போல. அவர்கள் பிறக்கும் போது அந்த வீட்டுக்கே ஒரு புதிய ஆற்றல் வரும். அம்மன் தன் வடிவில் வந்து குடியிருக்கிறாள் என்று சொல்வாங்க. இதுவே ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார். அவர் பெண்களை தாழ்வாக கண்டு பெருமிதத்துடன் நடந்தார். பெண்களை இழிவா பேசினார். பெண்கள்லாம் அடிமையாதான் இருக்கணும், வேலை செய்வதற்காகவே பிறந்தவர்கள் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு ரிஷி வந்தார். அவனிடம் சொன்னாரு, பெண் ஆற்றல் உனக்கு புரியவில்லை ராஜா, அதனால உன் வம்சத்தில் ஆண் பிள்ளைகள் வராது. ஆனால் உன் பெண் பிள்ளைகள் ஒளியாக பிறந்து உன் பெயரை உலகம் முழுக்க ஒலிக்க வைப்பார்கள். அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறியது. அந்த வம்சத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் தைரியம், ஞானம், கல்வி எல்லாவற்றிலும் முன்னணியில் இருந்தார்கள். சில சாபங்கள் உண்மையில் தெய்வத்தின் மறைமுக ஆசீர்வாதம் தான். மகாபாரத்தில் திரௌபதி தீயிலிருந்து பிறந்தவள். அவள் அக்னியின் மகள், சக்தியின் வடிவம். அவளின் வாழ்க்கை ஒரு பாடம். பெண் ஆற்றல் அடக்க முடியாதது. அவள் போல் சில பெண் பிள்ளைகள் பிறக்கும் வீடுகள் அவை சாதாரணமல்ல, அவை தெய்வத்தின் தாபத்தை தாங்கும் ஆலயங்கள். சிவனும் சக்தியும் இணைந்தால்தான் பிரபஞ்சம் இயங்குகிறது. சில குடும்பங்களில் அந்த சக்தி ஆற்றல் அதிகம் இருக்கும். அதனால் அந்த குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் தான் பிறப்பார்கள். அது சமநிலையில் அடையாளம். பிரபஞ்சம் சொல்லும் செய்தி, பெண் ஆற்றல் உயிரின் மூலமே. பெண் பிள்ளை பிறப்பது ஒரு வரம். அது ஒரு குடும்பத்தின் புண்ணியம், ஒரு தெய்வத்தின் நினைவு,
ஒவ்வொரு பெண் பிள்ளை பிறக்கும் வீடுகளும் அம்மன் தன் காலடி சூடு வைக்கும் ஆலயம். அவள் சிரிப்பு அந்த வீட்டின் ஒளி, அவள் கண்ணீர் அந்த வீட்டின் பரிசுத்தம், அவள் இருப்பதே அந்த வீட்டில் தெய்வீக ஆற்றல். அதனால்தான் சிலருக்கு மட்டும் அந்த அருள் மீண்டும் மீண்டும் வந்து சேர்க்கிறது. பெண் குழந்தைகளின் வடிவில் பெண் பிள்ளைகள் பிறக்கிற வீடு, அதுவே அம்மனின் ஆலயம். எனவே பெண் பிள்ளைகள் இருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் பெருமையுடன் தலை நிமிர்ந்து சொல்லலாம், எனக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கு அப்படின்னு. இது போன்ற ஆன்மீக கதைகள் மற்றும் ராசி பலனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.